ஜோஷுவால இருந்து பார்க்கும்போது நான் அப்படியே சாப்டர் வைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தப்படுகிறேன். இப்ப நம்ம பார்க்கும்போது ஜோஷுவா 1ல நம்ம பார்க்கும்போது என்னன்னா, கர்த்தர் வந்து யோசுவாக்கு ஒரு பெரிய பொறுப்பு குடுக்குறாரு. யோசுவாட்ட பேசி அவர் வந்து ஊக்கப்படுத்துறாரு, உற்சாகப்படுத்துறாரு. "நீ செய்யி, நீ தைரியமா இரு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க மாட்டான்." எவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் குடுக்குறாரு பாருங்களேன். "நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை." நான் மோசேயோடு இருந்தது போலன்னா எப்படி? சீனாய் மலையில மோசே பேசினாரு, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். சீனாய் மலையில அப்படியே மழை புகையும், மழை குலுங்கும், இடி முழக்கம் வரும், மின்னல்கள் வரும், புகை இருக்கும், எக்காள சத்தம் தொனிக்கும். அந்த இடத்துக்கு நடுவுல மோசே பேசுவாரு, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். சோ மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் மாதிரி நம்மளை உற்சாகப்படுத்த ஆளே கிடையாது. சான்ஸே இல்ல. மேட்ச்லெஸ் இல்ல. அவர் நம்மை பலப்படுத்தும் விதமே தனிதான். நீ பயப்படாத, தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஒரு முழு தெம்பு கொடுத்து அதே ஸ்ட்ராங்கா அப்படியே நம்மோடு கூட வருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜோஷுவாக்குள்ள அந்த தேவனுடைய ஞானம் இருந்த காரியத்த நம்ம பார்க்கலாம். இது வந்து யோசுவா 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, வேவு பார்க்கும்படியாக யோசுவா 2 பேர அனுப்புனாரு. இதுல இவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மோசே 12 பேர கோத்திரத்துக்கு ஒருவராக அனுப்புனார். 12 பேரும் வரும்போது 10 பேரு நெகட்டிவான விஷயம் சொன்னாங்க. 2 பேர் தான் கர்த்தருடைய சித்தத்தின்படி பேசினாங்க. 10 பேர் வந்து நம்மனால முடியாது, நம்ம தோத்துருவோம், அவங்க ஏனாக்கின் புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா இஸ்ரவேலரையும் கலங்க பண்ணினார்கள். அது நிமித்தம் ஒரு பெரிய வாதை, அழிவு எல்லாமே வந்தது. எல்லாரையும் அவிசுவாசத்துக்குள்ள அழைத்துட்டு போனாங்க அந்த 10 பேரும். அதனால இப்போ இந்த ஜோஷுவா, காலேப் 2 பேர் மட்டும்தான் நல்ல ஒரு இதை வந்து வேவு பார்த்துட்டு வந்து கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம அவங்களை ஈஸியா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அப்போ கர்த்தருடைய திட்டத்தின்படி சொன்னாங்க. இப்போ ஜோஷுவா தெளிவாயிட்டாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, 12 பேரை மாதிரிலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோசே அனுப்புனது போல அனுப்பாம இவர் வந்து ரகசியமாய் இருவரை அனுப்பினார்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு. ஸோ சைலண்டா அனுப்பி சைலண்டா விஷயத்த மட்டும் கேதர் பண்ற ஒரு ஞானத்தை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அது மாதிரி இந்த 2ஆம் அதிகாரத்துல, யோசுவா 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நபர் ராகாப் என்னும் சகோதரி. ராகாப் என்னும் வேசி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவங்க பாத்தீங்கன்னா, இவங்களை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொல்லுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் அப்படின்னு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ராகாப் என்ற இந்த சகோதரி இடத்துல இருந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வேவுகாரர்களை அக்செப்ட் பண்ணா அந்த ராஜா, அந்த எரிகோவின் ராஜா உயிரோட கொளுத்திடுவான். கரெக்டா? குடும்பத்தோட வச்சு உயிரோட கொளுத்திடுவான், இல்லைன்னா கொன்று போட்டுருவான். எவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சித்திரவதை கண்டிப்பா செய்வாரு. அதெல்லாம் தெரிந்தும் கூட அந்த பொல்லாத ராஜா தனக்கு எல்லா தீமைகளையும் செய்வான்னு தெரிந்தும் கூட கர்த்தர் என்னை காப்பார்ன்ற விசுவாசத்துல இருந்தாங்க பாருங்க. அங்கதான் இருக்கிறாங்க அந்த ரகாப். ஆமென். கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம். ஏன்னா இந்த ஜனங்கள் செங்கடலை 2ஆ பிளந்து வந்த விஷயங்கள், மன்னா பொழியப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெரியுது. அப்போ அத வந்து அவங்களே சொல்றாங்க, உங்களுக்கு தேவன் செய்த அந்த அற்புதங்கள் எல்லாம் கேட்டதின் நிமித்தமாக நாங்க இந்த ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் நாட்டினுடைய அந்த வீக் பாயிண்டையும் சொல்லிட்டு, ஆனா நான் இவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துல வல்லவளாய் அவங்க வந்து என்ன கர்த்தர் காப்பாற்றுவார், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசத்துல பலப்பட்டாங்க. ஒருவேளை அவங்க ஒரு தீய தொழில் செய்தவங்களாக இருக்கலாம், ஆனா அதை விட்டு கண்டிப்பா ஒதுங்கி இருப்பாங்க. கண்டிப்பா அதை விட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினதுனாலதான் கிறிஸ்துவினுடைய மூதாதையரில் ஒருத்தியாய் மாறி போனால் இந்த ராகாப். இல்ல, ராகாபினுடைய பிள்ளை தான் யாரு? போவாஸோட மனைவி ரூத். இந்த போவாஸ்க்கு பிறந்தது ஓபேத்தேதோம். ஓபேத்தேதோமோட பிள்ளை ஈசாய். ஈசாயோட மகன் தாவீது. தாவீதினுடைய வம்சம் தான் இயேசு கிறிஸ்து. இல்ல, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் அவங்க மாறினாங்க. ஏன்னா கர்த்தர் செய்த அற்புதத்தை சிந்தித்து சிந்தித்து அந்த விசுவாசத்துல பலப்பட்டாங்க. இப்படி இவர்களை, தன்னை நம்பின இஸ்ரவேலர்களை பாதுகாத்த தேவன் என்னையும் கூட காக்க வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லிட்டு தான் அந்த வேவுக்காரர்களை ஒழித்து வச்சுட்டு அந்த எமோரியரின் அந்த எரிகோவின் அந்த இவங்க வர்றாங்க, அந்த
போர் வீரர்கள் வரும்போது இல்ல இல்ல அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிஸ்டைரக்ட் பண்ணி அனுப்பி விடுறத நம்ம பார்க்கிறோம். இந்த வேவு பார்க்க வந்து அந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அதுல ஒருத்தர் தான் சல்மான். அந்த சல்மான்றவர் தான் இந்த ராகாபை திருமணம் செய்து கொண்டார். இது நீங்க அந்த இதுல பார்க்கும்போது ஜெனரேஷன் டைம் லைன் வரும் பாத்தீங்களா? அதுல பார்க்கும்போது அது இருக்கும். ஸோ அப்படியாக இந்த ராகாபை குறித்து இந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ். அடுத்து நம்ம பார்த்தோன்னா, இந்த இதுலயே நம்ம பார்க்கும்போது அந்த சிவப்பு கயிற வந்து ஜன்னல்ல கட்டிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்கல்ல. அது வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அடையாளமானதாக இருக்கிறது. அதாவது இந்த ராகாப் என்ன பண்ணாங்க, தன்னுயிரை பணயம் வைத்து அந்த ஜன்னல் வழியா இந்த வேவுகாரர்களை இறக்கி விட்டாங்க. அதே மாரி தான் இயேசு கிறிஸ்து கூட தன் உயிர தான் பணயம் வைத்து, தன்னையே அழிக்க ஒப்பு கொடுத்து தான் நம் உயிரை மீட்டார்ல. அதுக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த சிவப்பு கயிறு என்று சொல்லிட்டு நம்ம வைத்துக் கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 3ஆம் அதிகாரம் யோசுவால நம்ம பார்க்கும்போது யோர்தான் வந்து குவியலான ஒரு காரியத்தை பார்க்கலாம். செங்கடல் வந்து 2ஆக பிளந்தது. அதுக்கு காரணம் வந்து நடுவுல ஒரு பெருங்காற்றை கர்த்தர் வரவிட்டார். அந்த கீழ்காற்று என்ன பண்ணுச்சு, அந்த செங்கடலை 2ஆக பிளந்து பிரித்து போட்டது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா காற்றும் வரல, எதுவுமே வரல. ஆனா யோர்தான் குவியலாய் நின்றது. எப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் வந்து பிரிஞ்சு அது வந்து குவியலாய் நின்று போகும்னு சொல்லிட்டு. இதுல என்ன விஷயம்னா, அந்த கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தைரியமா அந்த புரண்டோடுகிற காட்டாறு, ஆக்சுவலா சொன்னோம்னா யோர்தான் வந்து ஒரு காட்டாறு வெள்ளம் போல அப்படியே கரை புரண்டு ஓடும். அது ஸ்பீடா அந்த வாட்டர் கரண்ட்னு வாங்க பாத்தீங்களா, அந்த வாட்டர் கரண்டே ரொம்ப ஹெவியா இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா போறதுல கால் வைக்கணும். காலை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா, இப்ப நம்ம சும்மா இருந்தாலாவது கால் அப்படியே ஸ்ட்ராங்கா எப்படியாவது பிடிச்சுக்கணும்னு ஒருத்தரோட ஒருத்தர் கரம் கோர்த்து பிடிச்சிருப்போம். இவங்க தூக்கிட்டு வர்றது எத? உடன்படிக்கை பெட்டிய. அப்ப இவங்க பேலன்ஸ் பண்ண முடியுமா? ரொம்ப பேலன்ஸ் கூட பண்ண முடியாது. ஆனா அந்த ஆத்துல கால் வைக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் நமக்கு கூட கொடுத்திருக்கிறாருல்ல பல வேளைகள்ல. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய வார்த்தை இருந்த ஒரு பெட்டி இல்ல தங்க பெட்டி. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது இல்ல. ஹalleluya. வேதம் வேதம் தான் நமக்குள்ள வேதத்தை நம் இருதயத்துல பதிச்சிருக்கிறார் கர்த்தர் இல்ல. அப்போ வேத வார்த்தை நமக்குள்ளாக எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆமென். ஹalleluya. 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 அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசத்தோடு பிரச்சனையில கால் வைக்கணும். வைக்கிறேன் நடக்கும் பாரு, அற்புதம் நடத்துவார் ஆண்டவர். அது அக்கினியோ அது என்னவோ சரி, அக்கினியோ அது தண்ணீரோ வெள்ளமோ எதுவா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துல சுமக்கிறேன். நான் தான் உடன்படிக்கை பெட்டி, நான் கால் வைக்கிறேன், அது நடக்கும். விசுவாசம்தான். ஆமென் ஆமென். டி சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த விசுவாசம் தான். ஹalleluya. அந்த விசுவாசத்தை அந்த பெட்டி இவர்கள் விசுவாசத்தோடு பெட்டியை சுமந்து வந்தாங்க. அந்த பெட்டிக்குள்ள இருந்த தேவனுடைய வல்லமை ஹalleluya அது இவர்களை பாதுகாத்ததுன்னு பார்க்கிறோம். அந்த யோர்தான் குவியலாய் நின்றது. ஆமென். ஹalleluya. இப்ப அடுத்து பார்த்தோன்னா யோசுவா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த யோர்தானுக்குள்ள இருந்த அந்த 12 கற்களை ஏதோ ஒரு 12 கற்களை அவங்க எடுக்கிறாங்க. எதுக்காக? ஒரு ஞாபகத்துக்காக எடுக்கிறாங்க. எடுத்து அத வெளியில வச்சு அத வந்து ஒரு அடையாளமாக அங்க குறிக்கிறாங்க. இது எதற்காகன்னா, தங்களுடைய பிள்ளைகள் கேட்கும்போது, இனிமே கேட்கும்போது, இந்த 12 கற்கள் எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா சொல்லணுமா, இந்த மாதிரி நாங்க போம்போது யோர்தான் குறுக்க வந்துச்சு. அத வந்து கடந்து போகும்படி கர்த்தர் செய்தார். உலர்ந்த தரையை போல மாற்றினார். எல்லாரும் கடந்து போன பிறகு தான் இவங்க போறாங்க. இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த கல்லு. அங்கிருந்து எடுத்த கல்லுன்னு சொல்லிட்டு ஞாபகமாக அந்த கற்களை எடுக்கும்படி சொல்கிறார். இப்ப ஆண்டவர் பாருங்களேன், நமக்கு செய்கிற அற்புதங்களை நம்ம பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கும் வந்து டீச் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்ம தான் நினைப்போம், இது சின்ன பிள்ளை, இது 1ஆம் கிளாஸ் படிக்குது, இதுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். ஏபிசிடின்னு ஒண்ணுமே தெரியாத ஏதோ பல எழுத்துக்களை படிச்சு பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது பிள்ளை. ஏன் கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது? அந்த ஆத்துமாக்கு நல்லா புரியும். ஸோ சின்ன குழந்தைகளா இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தர் நமக்கு செய்த அந்த சாட்சிகளையும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும்போது யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இதுல நம்ம பார்க்கும்போது அந்த யோர்தான் தண்ணீர் வற்றி போக பண்ணின அந்த செய்தியை கேட்ட எதிரிகளின் உள்ளம் கரைந்து போனதுன்னு போட்டிருக்கு.
பாருங்களேன். இப்படிதான் ஆண்டவர் செய்வார். நமக்கு நடக்கிற அற்புதங்கள், அது பிரச்சனை அதிகமா இருக்கும். யோர்தான் போல வெள்ளம் புரண்டு வரும். ஆனா, அதன் நடுவிலும் கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்கள கேட்கிறவங்க உடைஞ்சு போயிருவாங்க. "என்னடா இது! இவ்ளோ பிரச்சனையில இருந்து வந்திருக்கான். பிரச்சனையிலே இல்லாத மாரி இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைப்பாங்க. அப்படியாக அவருடைய உள்ளம் உடைஞ்சு போய் இருதயம் கரைந்து சோர்ந்து போனது. "என்னடா இது! எப்படி இது எப்படி பாசிபிள்?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் கர்த்தர் கூட நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அ 5ஆம் அதிகாரம். ஓகே. 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டோம்னா, அதுக்கடுத்து அந்த அவங்கலாம் வந்து உள்ள அந்த கானான் தேசத்துக்குள்ள போயிடுறாங்க. மன்னா நின்று போகிற சம்பவம் அந்த இதுல குறிக்கப்படுகிறது. அப்போ மன்னா அவர்களால வந்து உணவு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பயிர் விளைவிக்க முடியாத வனாந்தரத்துல போறனால கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். ஆனா அவங்க உழைக்கக்கூடிய வயல்களும் எல்லா காரியங்களும் சூழ்நிலைகள் வாய்க்கும்போது அவர் இலவசமாய் கொடுத்த காரியத்தை முடித்து வைக்கிறார். நீவே உழைச்சு சம்பாதின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதுல இருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா, நாம பல வேளைகள் அப்படி பலவீனப்படும்போது நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளால கர்த்தரை துதிக்க முடியாது, ரொம்ப பைபிள் கூட படிக்க முடியாத சில பலவீனமான நாட்கள்ல கர்த்தர் நம்மள நல்லா பலப்படுத்தி தாங்குவார். ஆனா நாம நல்லா எல்லாமே செய்யக்கூடிய காரியங்கள் அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார், "நீ வா, உட்கார்ந்து பைபிள் படி, நீ ஜெபி, உனக்கு நான் பலன் குடுப்பேன். நீ பைபிள் படிக்கலையா, ஜெபிக்கலையா, என்னோட ஐக்கியமா இல்லையா?" அந்த ஒரு சோர்வு, பலவீனம் இதெல்லாமே வந்து நம்மை ஆட்கொள்றத கூட நம்ம காண முடியும். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோம்னா யோசுவா 6ஆம் அதிகாரம். இதுல நம்ம பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே ரிசல்ட் குடுக்குற மாதிரி ஆண்டவர் வந்து ஜோஷுவாட்ட சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் குடுத்துட்டேன். எரிகோ, அவன் ராஜா, யுத்த வீரர்கள், அவனுடைய எல்லாத்தையுமே உன்ட்ட ஒப்பு குடுத்துட்டேன்ப்பா. நீ பாஸ், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ரிசல்ட்ட சொல்ட்டாரு. இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரிசல்ட் தெரியும். ஆல் பாஸ். அதனால தான் அவன் ஒண்ணும் படிக்கிறதே கிடையாது. அப்ப ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு கூட அத தான் சொல்றாரு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பது போல, கர்த்தரும் கூட மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்கு? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம் மரணத்தாலே அழிக்கும்படியாக வந்தார். இல்ல? அப்போ நமக்கு ஜெயத்த குடுத்துட்டாரு. வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜனங்கள் என்ஜாய் பண்ணாங்க அத. இல்ல, யோசுவாவும் அந்த ஜனங்கள என்ஜாய் பண்ணாங்க. ஒப்பு குடுத்துட்டாரு. ஜெயம் எனக்கு தான்டா. நான் எப்படி சண்டை போட்டாலும் ஜெயம் எனக்கு தான்டா. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவனோட கூட்டணி மட்டும் சேரக்கூடாது. இல்ல? அவனோட கூட்டணி மட்டும் சேரக்கூடாது. நான் எதிர்த்து நிக்கணும். எமோரியன் ராஜாவோட சேர்ந்து ஒத்து ஊதக்கூடாது. அவனோட சேரக்கூடாது. நான் தனியா இருந்தேன்னா எனக்கு தான் ஜெயம். ஏன்னா நான் கர்த்தர் பக்கத்துல இருக்கேன். இத தான் ஆண்டவர் இன்றைக்கும் கூட நம்ம இடத்துல சொல்றாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். நீ அவனோட கை கோர்த்துக்கிட்டு இருக்காத. அவன் சொல்ற பொய், அவனுக்கு பிடிச்சது, கோல் சொல்றது, குறை சொல்றது, அது பண்றது, இது பண்றது, இந்த தேவையில்லாத வேலை பார்க்கறது, இதெல்லாம் அவனோட சேர்ந்து கை கோர்த்தேன்னா நீ தோத்து தான் போவேன்னு சொல்வார். இல்ல? நாமும் கூட பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஜெயம் நமக்கு தான். அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு ஜெயம், ஜெயம் எனக்கு வெற்றி குடுத்துட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெய கிறிஸ்துவோடு கூட இணைந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் நம்ம பார்த்தோம்னா யோசுவா 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துலலாம் அநேக காரியங்கள் இருக்கு. அதுல நம்ம பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அங்க ஜெயம் கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அதுல உள்ளதுல எதையுமே எடுத்துக்காதன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த யோசுவா 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. நீ வந்து என்ன பண்ண, அது எல்லாத்தையும் எனக்கு நீ பரிசுத்தப்படுத்து அப்படின்றாரு. யோசுவா 6:19 சொல்லப்பட்டிருக்கு. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு போட்டிருக்கு. ஆனா யோசுவா 7ஆம் அதிகாரத்துல தான் என்ன பண்றாரு, ஆகான் என்பவர் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பொற்பாலங்களை எடுக்கிறாரு. அது வெள்ளி சேக்கலை எடுக்கிறாரு. பாபிலோனிய சால்வை எடுக்கிறாரு. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வெள்ளியும் பொன்னும் கர்த்தருக்குரியதுங்க. கர்த்தருக்குரியதை இவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அதுதான் தப்பு. அதுதான் சாபத்தீடு. அனனியா சப்பீராள் கூட அதே காரியத்தை தான் செஞ்சாங்க. இல்ல, கர்த்தருக்குரிய பங்கு அதை எனக்கு வேணும்னு எடுத்துக்கொண்டாங்க. அதுதான் தப்பு. அப்ப இன்றைக்கு கூட நாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தையோ, பணத்தையோ, வேற எந்த ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து அது எனக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கூட அது பொருத்தனை பண்ணியிருப்போம். அதை செய்யாம இருப்போம். இந்த மாதிரிலாம் காரியங்கள் இருந்தா கூட அதை நம்ம விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு மெயினா சொல்லணும்னா நம்ம சரீரத்தை அவருக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கிறோம் இல்ல. என் சரீரம் ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரம் தேவன் வாழும் ஆலயமாய் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இல்ல,
நாம் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறோம். நம்ம அவருடையவர்கள். ஸோ நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குள்ளாக்க கொண்டு வருவார். அடுத்து யோசுவா 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அதுல வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்னா இதுலயும் அதே மாதிரிதான் இந்த நிறைய ராஜாக்களை சேர்த்து கொண்டு யுத்தம் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களை வந்து ஜெயிச்சிருவ, அந்த குதிரையின் கால் நரம்பை நீ அறுத்துறணும், ரதங்களை சுட்டெரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு அப்படி சொல்லி பார்த்தனா, அதாவது நம்ம பொதுவா நினைப்போம் குதிரை இருந்துச்சுன்னா, குதிரைப்படம் இருந்தா ஜெயம்னு சொல்லிட்டு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்வார். அந்த மாதிரி குதிரை இருந்தா ஜெயம்னு நீ நினைக்காத, இரும்பு ரதங்கள் இருந்துச்சுன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் நீ நினைக்காத. நான் இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். உன்கிட்ட நீ பண ஆசீர்வாதம் இருக்கலாம், உனக்கு படிப்பு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், பேர் புகழ் இருக்கலாம், அதெல்லாம் இருந்தா நல்லா வாழ்ந்துடலாம்லாம் நினைக்காத. நான் இருந்தா தான் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தனா, யோசுவா அப்படியே ரன்னிங்ல போறேன். யோசுவா 13ஆம் அதிகாரத்துல பார்த்தனா, யோசுவா வயது முதிர்ந்தவர் ஆறார். அப்ப கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி உனக்கு வயசாயிடுச்சு, அடுத்த ஆளை அப்பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லல, இன்னும் நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமா இருக்கிறது அப்படின்றாரு. அப்போ இப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், எனக்கு 70 வயசு ஆயிடுச்சுப்பா, 80 வயசு ஆயிடுச்சு, 65 ஆயிடுச்சு, 85 ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்ல, இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லிட்டு நம்மை அழைத்து செல்லுகிற தேவனா இருக்கிறார். நமக்கு சாகும் வர ஊழியம் இருக்கு. சாகும் வர மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும், நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம அவங்களுக்கு சொல்லவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். யோசுவா 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின காலேப், அவர் 85 வயசுல சொல்றாரு, அப்போ நான் எப்படி 40 வயசுல இருந்தானோ அதே தெம்பு எனக்கு இன்னும் இருக்குன்னு. இந்த ஆவிக்குரிய பலன் நமக்கும் வேணுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சின்ன வயசுல அப்படி இருந்தேன், இப்படி ஜெபம் பண்ணேன். ஓகே, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்ப அதே பலத்தோட இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட வேண்டும். ஜோஷுவா தான் சொல்றாரு, காலேப் சொல்றாரு, இப்பயும் மலை தேசத்தை எனக்கு தார, நான் போய் ஜெயிச்சிடுறேன்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோசுவா 15ஆம் அதிகாரத்துல சேசாய், அகிமான், தல்மாய் அப்படின்ற அரக்கர்கள் எல்லாம் கொல்றத பாக்குறோம். கோலியாத்ன்ற ஒரு அரக்கனை கொன்ன அந்த தாவீதை நம்ம போற்றுகிறோம். ஆனா 3 அரக்கர்களை கொன்ற அந்த காலேப். அப்போ அப்படியாக தேவ பலன் அவருக்குள்ள இருந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து யோசுவா 16ல பார்க்கும்போது இந்த கானானியர்களை வந்து அவங்க துரத்தாம விட்டுறாங்க. அது நிமித்தமாக அந்த கானானியர்கள் கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கிறத பார்க்கிறோம். இதே மாதிரிதான் நாமும் கூட சில குணாதிசயங்களை நம்ம விட்டு விளக்காம, இது வந்து என் நேச்சர்ப்பா, இதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை நம்ம விடாததுனாலே அது கடைசி வரைக்கும் நம்மை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இடத்துல கர்த்தர் விரும்பாத காரியம், கர்த்தர் நம்மை வெறுக்கணும்னு சொல்ற காரியம் எது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வெறுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து யோசுவா 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, அந்த செலப்பியாத்தின் குமாரத்திகள் வந்து சுதந்திரம் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அந்த மனாசே குடும்பத்தார் வந்து இருப்பு ரதம் இருக்கிற அந்த எதிரிகளை பார்த்து பயப்படுறாங்க. அதை வந்து நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. யோசுவா 17 15 to 18 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது எதிரிகளுக்கு இரும்பு ரதம் இருக்கு, அப்ப நான் ஈஸியா தோத்துருவேன்னு நினைக்கிறாங்க. அப்ப பார்த்தா ஜோஷுவா அவ்வளவு அழகா அவங்கள வந்து கைட் பண்றாரு. இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, நீங்க பயப்படாதீங்க. அவங்களோட இரும்பு ரதத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அது காடு, அதை வெட்டி திருத்துங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க பலத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊக்கம் கொடுக்கறத பாக்குறோம். இன்னைக்கு நாமும் கூட நம்ம குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆகட்டும், உலக வாழ்க்கையில் ஆகட்டும், பலவீனப்பட்ட நம்ம குடும்பத்தாரை பார்த்து, ஆமா நீ எல்லாம் ஒண்ணும் தேற மாட்டப்போ, நீ உன் உடம்பும் சரியில்லை, நீ உன்னுடைய செயலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு பலவீனப்படுத்துறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களை பலப்படுத்தணும். உன்னால முடியும், ஏய் நீ சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென். அடுத்து யோசுவா 18ஆம் அதிகாரத்துல பார்த்தோன்னா, சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் கட்டணும்னு சொல்லிட்டு யோசுவா திட்டமிடுகிறாரு. அதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அதே மாதிரிதான் ஆவிக்குரிய காரியங்கள்ல நாமும் கூட ஒத்துழைக்க வேண்டும், மற்றவர்களோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். அதே மாதிரி இதுல சூப்பரான ஒரு விஷயம், யோசுவா 19ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, எல்லாருக்கும் பங்கிட்டு தீர்ந்த பின்பு கடைசியாக யோசுவாவுக்கு ஒரு பங்கை கொடுத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா, நான் தான் டாப் மோஸ்ட், த பெஸ்ட் பிளேஸ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறவர்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு 5 பழம் இருக்கு, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோனா இருக்கிறதுலே தி பெஸ்ட் எடுத்து நம்ம வச்சுக்குவோம்ல.
ஆனா இவர் பாருங்களேன், யோசுவா எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டாரு. இவருக்குன்னு எதுவுமே மார்க் பண்ணி வைக்கல. அவங்களா பார்த்து ஒரு இடத்த குடுக்குறாங்க, அதை எடுத்துக்கிறாரு. அதுதான் தலைவன் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள, ஒரு நல்ல தாழ்மையுள்ள ஒரு தலைவனாக யோசுவா இருந்திருக்கிறார். நாமும் கூட ஒரு தலைவனா இருக்கோம்னா, நான் தான் அப்படின்னு அப்படியே மண்டகனமா இருக்கக்கூடாது. அப்படியே சாஃப்ட்டா ஒரு அதாவது ஸ்டூவர்ட்ஷிப் ஸ்டூவர்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலைக்காரரை போல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, ஆனா தலைவனாக இருப்பது. அததான் கிறிஸ்து பண்ணாரு. எல்லாருடைய பாதங்களையும் கழுவினார், துடைத்தார். ஆனா அவர் தான் லீட் பண்ணார். பாதங்களை கழுவுறதுனால அவர் வேலைக்காரர் அல்ல. அதே மாதிரிதான் நம்ம அவங்க குடும்பத்தினரிடத்துல அன்பா, பாசமா, பணிவா, கனிவா நடந்து கொள்றதுனால நம்ம வந்து எல்லாருக்கும் கீழ்மட்டமானவர்கள் அல்ல. அப்படி கிடையாது. நம்ம தான் லீட் பண்றோம். சோ அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு கூடிய ஒரு தலைமை பண்பை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து யோசுவா 20ஆம் அதிகாரத்துல பார்த்தோன்னா, அடைக்கல பட்டணங்கள். அறியாமல் பாவம் செஞ்சுட்டா என்ன பண்றது? ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன். சரி பாவம், இவன் தெரியாம ஏதோ கள்ள தூக்கி போட்டான், ஒருத்தர் செத்து போயிட்டான், அதுக்காக இவனை கொல்லணுமா? வேணாம் வேணாம், அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி புகுந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் நாமும் கூட தெரிஞ்சு தெரியாம பல வேளைகள்ல பாவம் செய்றோம். கர்த்தர் தாமே அடைக்கல பட்டணமா இருக்கிறாரு. சரி வா வா வா, தெரிஞ்சு செஞ்சியா, சரி வா, தெரியாம செஞ்சியா, வா வா, உன்னை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்து போஷித்து நம்மை உணர்த்தி நம்மை இரட்சிப்புக்குள்ள நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 21ஆம் அதிகாரத்துல பார்த்தனா 45ஆம் வசனத்துல, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்படியாக கர்த்தர் சொன்ன வாக்குகளை எல்லாம் நிறைவேற்றினார். இன்றைக்கும் கூட நீங்க யோசித்து பாருங்க, இத்தனை வருடங்களும் நம்ம வாழ்க்கையில எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். அது எல்லாமே ஒன்று விடாமல் நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் ஆமேன். அந்த விசுவாசத்தோட நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோம், யோசுவா 22ஆம் அதிகாரத்துல பலிபீடத்தை கட்டுறாங்க. யாருன்னா இந்த மனாசே, அந்த 3 கோத்திரத்தார், காத் புத்திரர், ரூபனியர் மற்றும் அந்த மனாசேயின் பாதி கோத்திரம். அவங்க வந்து அந்த நல்ல நீர்ப்பாய்ச்சலான அந்த ஆடு மாடுகள் இது மேய்ச்சல் நிலங்களை செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்றாங்க, இங்க இஸ்ரேல்ல இருக்கிற மாதிரியே இங்க ஒரு பலிபீடம் கட்டினாங்க. ஆனா என்ன பண்ணல, இவங்க கிட்ட சொல்லல, நாங்க இந்த மாதிரி கட்டிக்கிறோம்ப்பா, உங்களுக்கு இருக்க மாதிரியே பலிபீடம் இருந்ததுன்னா நம்ம எல்லாம் ஒரே ட்ரைபு, ஒரே இனத்தவர்கள் அப்படின்றது தெரியுன்றதுக்காக நாங்க கட்டுறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் எதுவுமே பண்ணாமலே இவங்களா செஞ்சாங்க. ஸோ அது நிமித்தமா ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது. போய் அடிச்சு வெட்டி கொள்ளலாம்னு சொல்லிட்டு யுத்தம் பண்றதுக்காக ஆயத்தம் பண்ணாங்க. ஸோ நாமும் கூட சில காரியங்களை மற்றவங்ககிட்ட அறிவிக்காம சரி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம செயல்படும் போது அது நிமித்தமாக சில பிரச்சனைகள் வரும். ஸோ ஞானமா இதுல என்ன ஃபீட்பேக் வரும்ன்றதை யோசித்து பார்த்து நம்ம செயல்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோன்னா 22ஆம் அதிகாரத்தில் இன்னொரு விஷயம், இந்த 9.5 கோத்திரத்தார் இருக்காங்க பாருங்களா, அவங்க அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க 19ஆம் வசனத்துல, நீங்க வந்து உங்களுக்கு அங்க இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எங்களோட வந்து எங்கள் நடுவுல வாழுங்க, நீங்க எதுக்கு தனியா பலிபீடம்லாம் கட்டிக்கிட்டு எங்க நடுவுல வாழுங்க, நாங்க உங்களுக்கு இடம் தர்றோன்றாங்க. அப்போ கர்த்தரை விட்டு பிரியாமல் இருக்கும்படிக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தையும் கூட இழப்பதற்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. நாம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? அவர்கள் வந்து மற்றவங்க ரட்சிப்புல வளருவதற்காக நாம சில விஷயங்களை இழப்பதற்கு தயாராக இருக்கிறோமா அப்படின்றத யோசிக்கணும். இழப்பதற்குனா பணம் தான் இல்ல, நம் நேரத்தை செலவு பண்ண தயாரா இருக்கோமா, ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக. ஸோ அதெல்லாம் நம்ம யோசித்து அவர்களுக்கென்று நேரம் ஒதுக்கி கர்த்தரை பற்றி நம்ம அறிவிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தெய்வங்களோட எந்தவித தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த யோசுவா வந்து திரும்ப திரும்ப சொல்லுகிறதுக்காக பார்க்கிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்களில் ஒருவன் 10,000 பேரை 10 பேர் 10,000 பேரை துரத்துவான்னு சொல்லிட்டு. சாரி, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். ஆனா அதுல வரும், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இன்னும் 10 பேர் 10,000 பேரை துரத்துவானா ஏதோ ஒரு சம்பர்ஸ் வரும் அதுல. ஓகே, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரெக்ட், சூப்பர், தேங்க்யூ சித்தி. ஆமா, அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ ஒருத்தன் வந்து 1000 பேரை துரத்துவான். அப்போ காரணம் என்ன? உங்கள் தேவன் யுத்தம் பண்ணுவார். அப்போ இன்னைக்கு நம்ம 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்வோமா? 1000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் நம்ம. ஏன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ நாம அந்த காரியங்களை நம்ம செய்யணும். அடுத்து நம்ம பார்த்தோன்னா யோசுவா 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோன்னா இந்த கடைசி அதிகாரம் முடிச்சிடலாம். இதுல பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ராஜாக்கள், அந்த ஓக் என்ற ராஜா, அந்த சீகோன் என்ற ராஜா, அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து எமோரியரின் 2 ராஜாக்களையும் ஆண்டவர் வில்லாலையும் இதாலையும் பட்டயத்தினாலையும் மக்களை வச்சு துரத்த விடல, இவர் குளவிகளை அனுப்பி துரத்தினார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பாருங்களேன், ஆண்டவருக்கு எல்லாமே கீழ்ப்படிது. குளவிகளை கொண்டு அவ்வளவு பெரிய ராஜாக்களையும் துரத்தின தேவனாக இருக்கிறார். இந்த 24ஆம்
14ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து நீங்க படிச்சு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா யோசுவா அந்த மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கர்த்தரை வந்து, அதாவது நீங்க எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நம்ம எல்லாரையும் காப்பாற்றினவர் கர்த்தர் தாமே, கர்த்தரை சேவிங்க, அவர்தான் நம்முடைய தேவன் அப்படி சொல்லிட்டு திரும்ப 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 அதையே சொல்வார். கர்த்தருடைய சத்தத்துக்கே நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸோ நாமும் கூட கர்த்தரையே நம்ம சேவிப்போம், மற்றவர்களுக்கும் கர்த்தரை நம்ம அறிவிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.